ஹலோ, ஒரு சிறப்பான விளக்க தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது மனச ரொம்ப நெகிழ வைக்கிற ஒரு உண்மை கதை. ஸ்கூல்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எக்ஸாம், மார்க்ஸ், அப்புறம் சில எழுதப்படாத ரூல்ஸ் இல்லையா? ஆனா இதையெல்லாம் தாண்டி சாதாரணமா தோன்ற ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒருத்தரோட உசிரையே காப்பாத்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ டீடைலா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இப்போ இத கொஞ்சம் கவனிங்க. முதல் பெஞ்ச்ல உட்கார்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எதிர்காலத்தை மாத்துவாங்க அப்படின்னு பொதுவா ஒரு எண்ணம் நம்ம சமூகத்துல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா எப்பவுமே மார்க் கம்மியா வாங்குற கடைசி பெஞ்ச்ல உட்கார்ற ஒரு பையன் எப்படி ஒரு உயிரை காப்பாத்த முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட மார்க்குக்கும் அவரோட மனிதநேயத்துக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கறத இந்த கதை ரொம்ப ஆழமா நமக்கு உணர்த்த போகுது. சரி, இப்போ நேரா கதைக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வர்சஸ் லாஸ்ட் பெஞ்ச். இது வகுப்பறையோட 2 துருவங்கள்னே சொல்லலாம். 2012ல நடந்த ஒரு சாதாரண கிளாஸ் ரூமை கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்க ஒரு ரூல் இருக்கும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்னா கெட்டிக்காரங்க, லாஸ்ட் பெஞ்ச்னா வாலு பசங்க. அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஏரியாவுக்கு ராஜாவே நம்ம விஜய் தான். ஹோம்ஒர்க் பண்ண மாட்டான், யூனிஃபார்ம் எப்பவும் கசங்கி தான் இருக்கும், டீச்சர்ஸ் கிட்ட டெய்லி திட்டு வாங்குவான். ஆனா அவன் முகத்துல எப்பவும் ஒரு கவலையே இல்லாத சிரிப்பு இருக்கும். அப்படியே ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஆயிஷா, கிளாஸ் டாப்பர், பெர்ஃபெக்டான ஹேண்ட் ரைட்டிங், எப்பவுமே சைலண்ட். எல்லாரும் அவளை ஒரு பெர்ஃபெக்ட் கேர்ள்னு தான் பார்த்தாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த ஒரே கனெக்ஷன் கிளாஸ் அட்டெண்டன்ஸ் மட்டும்தான். இந்த ஒரு பெரிய முரண்பாடு தான் நம்ம கதையோட பேஸ். இப்போ எப்படி அந்த கண்ணீருக்கு நடுவுல ஒரு சிரிப்பு வந்துச்சுன்னு பார்க்கலாம். அன்னிக்கே ஒரு கணக்கு கிளாஸ். போர்டுல டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பெர்ஃபெக்ட் கேர்ள் பிம்பம் உடையிற தருணம் அது. பெஞ்ச்ல இருந்த ஆயிஷா யாருக்கும் தெரியாம ரொம்ப அமைதியா அழுதுட்டு இருக்கா. அவ ஒரு டாப்பர் அப்படிங்கறதால யாருமே அவளை சந்தேகப்படல. லஞ்ச் பிரேக் வருது. விஜய் தடவையா அவங்கிட்ட போறான். ஏன் அழற அப்படின்லாம் அவன் கேட்கல. அதுக்கு பதிலா, ஏய் நீ இன்னும் கொஞ்சம் அழுதா இந்த ஸ்கூலே வெள்ளத்துல மூழ்கிடும்னு ஒரு கவுண்டர் போடுறான். அந்த அழுகையிலையும் ஆயிஷாவுக்கு தெரியாமலே ஒரு சிரிப்பு வந்துடுது. அந்த மொக்க ஜோக் தான் அவங்களோட முதல் உண்மையான நட்பா ஆரம்பிச்சு வைக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினமும் அவ ஏதாவது மொக்கை ஜோக் சொல்றதும் அதுக்கு ஆயிஷா சிரிக்கிறதும் ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு. ஒரு நாள் ஆயிஷா விஜய் கிட்ட, நீ எப்படி எப்பவுமே இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு விஜய், அப்படிலாம் இல்ல, நான் சேடா இருந்தா யாரும் என்ன சேவ் பண்ண மாட்டாங்க, அதனால நானே காமெடி பீஸ் ஆயிட்டேன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாத்தீங்களா? அந்த கவலையற்ற சிரிப்புக்கு பின்னாடி அவன் எவ்வளவு பெரிய வலிய ஒழிச்சு வச்சிருக்கான்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. இந்த இடத்துலதான் ஒரு ரகசியமான மிஷன் ஆரம்பமாகுது. நாட்கள் போக போக 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஆனா இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆயிஷாவோட உண்மையான பிரச்சனை ஸ்கூல்ல இல்ல, அவ வீட்ல தான் இருந்துச்சு. தினமும் அவங்க அப்பா அம்மாவுக்குள்ள நடக்கிற சண்டை அவளை ரொம்பவே டிப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஒரு கட்டத்துல விரக்தியோட உச்சத்துக்கு போனாவ, சில நேரம் நான் உசுரோட இல்லாம போயிட்டா நல்லா இருக்குமோன்னு தோணுதுன்னு விஜய் கிட்ட சொல்றா. இத கேட்டதும் அவ சும்மா பரிதாபப்படல. அடுத்த நாள்ல இருந்து ஒரு சின்ன பேப்பர்ல சில வார்த்தைகளை எழுதி அவகிட்ட கொடுக்க ஆரம்பிச்சான். அதுல ஒண்ணுதான், இன்றைய மிஷன் ஒரு முறையாவது சிரித்து விடு. நீ ஃபெயில் ஆனாலும் உலகம் முடிஞ்சிடாது, உன்னை மிஸ் பண்றவங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா இருப்பாங்கன்னு டெய்லி சின்ன சின்ன பேப்பர்ல எழுதி அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே கொடுக்க ஆரம்பிச்சான். இப்போ நாம பாக்குறது ஏதோ சினிமால வர்ற மாதிரி பெரிய ஹீரோயிசம்லாம் இல்லங்க. ரொம்ப சாதாரணமான ஆனா கன்சிஸ்டன்டா பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸ்டெப் 1, மொக்க ஜோக் சொல்லி அவளை சிரிக்க வைக்கிறது. ஸ்டெப் 2, டெய்லி பேப்பர் நோட்ஸ் வழியா நம்பிக்கையை வளர்க்கிறது. ஸ்டெப் 3, ஸ்கூல் படிக்கட்டுல உட்கார்ந்து அவ மனசுல இருக்கிறத பொறுமையா கேட்கறது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆயிஷாவோட அந்த இருண்ட மனநிலைக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தா மாறிச்சு. ஆனா எவ்ளோ அழகான நட்பா இருந்தாலும் ஒரு பிரிவு வரும்ல, அந்த சொல்லப்படாத விடை பெறுதல் எப்படின்னு பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சது. ஸ்கூலோட கடைசி நாள். எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போட்டோ எடுத்துட்டு ரொம்ப பிஸியா இருக்காங்க. விஜய் மட்டும் ஸ்கூல் கேட்ல ஆயிஷாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ வரவே இல்ல. எக்ஸாம் முடிஞ்ச அன்னிக்கு நைட்டே அவங்க ஃபேமிலி வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஒரு குட் பை கூட இல்லாத பிரிவு. அந்த நட்பு அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம அப்படியே ஒரு 10 வருஷ பெரிய சைலன்ஸ். அந்த 10 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ அந்த ஸ்கூல் ரீயூனியன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பிரம்மாண்டமான ஹால்ல அவங்க ஸ்கூல் அலுமினி மீட்ஸ் நடக்குது. விஜய் இப்போ ஒரு சாதாரண ஈவென்ட்ஸ் போட்டோகிராஃபர். கையில கேமராவோட அதே பழைய சிரிப்போட ஹாலோட ஒரு மூலையில அமைதியா நிக்கிறான். அப்போ அங்க ஒரு பெரிய லக்ஸரி கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ரொம்ப கெத்தா ஒரு டாக்டரா நம்ம ஆயிஷா இறங்குறா. ஒட்டுமொத்த கூட்டமும் அவளையும் மொய்க்கிறாங்க. ஆனா அவ கண்கள் அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி ஹாலோட கார்னர்ல நிக்கிற அந்த லாஸ்ட் பெஞ்ச் பையனை தான் தேடிச்சு. கூட்டத்தை விலக்கிட்டு நேரா அவங்கிட்ட போய், ஹாய் லாஸ்ட் பெஞ்ச் பாய் அப்படின்னு ஒரு அழகான சிரிப்போட நிக்கிறா.
கொஞ்ச நேரத்துல ஆயிஷாவை ஸ்டேஜ்ல பேச கூப்பிடுறாங்க. மைக்க புடிச்சிட்டு அவ பேச ஆரம்பிக்கிறா. இந்த ஸ்கூல் எனக்கு மார்க்ஸ் கொடுத்துச்சு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ கொடுத்துச்சு, நிறைய அழகான மெமரிஸ கொடுத்துச்சு. இப்படி அவ சொல்லும்போது ஒட்டுமொத்த ஹாலும் ரொம்ப சைலண்டா கேட்டுட்டு இருக்கு. கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய உண்மையா அவ உடைக்கிறா. ஆனா என் வாழ்க்கையே காப்பாத்தினது ஒருத்தன்தான். மொத்த ஹாலும் அப்படியே உறைஞ்சு போச்சு. அவளோட அந்த மோசமான மனநிலையும் சூசைட் பண்ணிக்கலான்னு நினைச்ச அந்த இருண்ட நாட்களையும் அவ எந்த தயக்கமும் இல்லாம ஓப்பனா ஒத்துக்கிறா. டெய்லி ஒருத்தன் வந்து என்னை சிரிக்க வச்சான், அவன் சொன்னதெல்லாம் மொக்க ஜோக்ஸ் தான், ஆனா அந்த ஜோக்ஸ் மட்டும் இல்லனா நான் இன்னைக்கு உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு அவ கண் கலங்கி சொல்லும்போது கூட்டத்துல நின்ன விஜய்க்கும் கண்ணீர் வந்துடுச்சு. இந்த எமோஷனலான மொமெண்டோட உச்சகட்டமா ஆயிஷா தம் பேக்ல இருந்து ஒரு பழைய பிளாஸ்டிக் கவரை எடுக்கிறா. 10 வருஷமா அவ பத்திரமா வச்சிருந்த அந்த சின்ன காகித துண்டுகள் அங்க இருந்துச்சு. அந்த பேப்பர்ல இன்றைய மிஷன் ஒரு முறையாவது சிரித்து விடுன்னு அன்னைக்கு எழுதுனது அப்படியே மங்களா இருந்துச்சு. பாத்தீங்களா, ஒரு சின்ன பேப்பர் ஒரு உசுரை எப்படி 10 வருஷமா தாங்கி பிடிச்சிருக்குன்னு. அவளோட ஸ்பீச் ஆயிஷா இப்படிதான் முடிக்கிறா. பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபியூச்சரை மாத்துவாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா ஏன் ஃபியூச்சரை காப்பாத்தினது ஒரு லாஸ்ட் பெஞ்ச் பையன்தான். கல்வியை விட, மார்க்ஸை விட, சக மனுஷங்க மேல நம்ம காட்டுற அன்பும் மனிதநேயமும் எவ்ளோ பவர்ஃபுல் அப்படிங்கறத இந்த ஒரு வரி நமக்கு அப்படியே சுளுக்கெடுக்கிற மாதிரி உணர்த்துது. இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி. யாரோட வாழ்க்கைய உங்களோட ஒரு சின்ன புன்னகை மாத்தக்கூடும்? நாம யாருக்கு எவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்றோம், என்ன கிஃப்ட் தரோம் அப்படிங்கறதெல்லாம் மேட்டரே இல்லைங்க. ஒருத்தரோட கஷ்டமான நேரத்துல நாம கொடுக்கற ஒரு சின்ன ஸ்மைல், இல்லனா நான் இருக்கிறேன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கையே முழுசா மாத்தி போடலாம். உங்களை சுத்தி கொஞ்சம் பாருங்க. உங்க சிரிப்புக்காகவோ ஒரு நல்ல வார்த்தைக்காகவோ யாராவது காத்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான விளக்க தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.